தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 அறிவிச்சது வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்பதான் ஒரு ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட எல்லாராலையும் செயல்பட முடியும். நீங்க 3 முனை போட்டி 4 முனை போட்டி இது எல்லாமே வந்து அடுத்த 2-3 நாள்ல தெளிவாயிரும். ஆனா என்னைக்குமே போட்டி இருக்கிறது அதிமுகக்கும் திமுகக்கும் மட்டும்தான். இப்போ புதுசா வந்தவங்க நடுவுல வந்தவங்க மேபி மிஞ்சி போன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி உருவாக்கலாம் தவிர, பட் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கலாம், கொஞ்சம் சிறுசா இருக்கலாம். அது வந்து நம்ம களத்துக்கு வந்த பிறகு ஒரு தேர்தல் சந்திச்ச பிறகுதான் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா 54 வருஷமாக களத்துல ப்ரூவ் பண்ணிக்கிட்ட கட்சி வந்து அதிமுக. அதிமுக தலைமையில இருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் இந்த தேர்தல்ல உயிர் கொடுத்து வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதி. திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நாங்க மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம், அந்த திட்டங்கள் எங்களுக்கு போதுமானது. கடைசியா கூட இந்த கோடை திட்டம் 5000 ரூபாய் கொடுத்தோம், மாதமான 1000 ரூபாய் கொடுக்குறோம். சொல்லுங்க இல்லைங்க, நீங்க சொல்றது இந்த லிஸ்ட் எல்லாம் ஓகே. கடைசியா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. கடைசி அப்படிங்கிற சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் முக்கியம். கடைசியில தான் கொடுத்தாங்க. 5 வருஷத்தோடைய ஆட்சி காலத்தோடைய கடைசியில கொடுத்தாங்க. மீதி ஒரு 4 வருஷம் 10 மாசம் என்னாச்சு? அப்ப மக்களா தெரியலையா? இப்ப வந்து இப்ப கூட மக்களா தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்போ மக்கள் எல்லாருமே வாக்கு வங்கியா மட்டும்தான் தெரியுறாங்க. அதனாலதான் இந்த கடைசி 3 மாசம் 4 மாசங்கள்ல திடீர்னு எல்லா திட்டங்களும் நினைவுக்கு வருது. இப்ப நீங்க மாணவர்களுக்கு கொடுத்த இந்த மடிக்கணினி திட்டம் எடுத்துக்கங்க. அம்மா வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்க இந்த கருவியை வச்சு நல்லபடியா படிச்சு எல்லாருக்கும் எங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு சமமா அவங்க வந்து படிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த மாணவர்கள் கொடுக்குறாங்க? டிகிரி படிக்கிற, அதுவும் ஃபைனல் இயர்ல இருக்கிற டிகிரி படிக்கிற மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஏன்? ரொம்ப 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 தெளிவா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாக்கு உரிமை வந்திருக்கு. திரும்ப சொல்றேன், மக்கள் வந்து திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வெறும் ஒரு வாக்கு வங்கி மட்டும்தான். ஒரு கூட்டத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து மனிதர்களை பார்க்க மாட்டாங்க, வாக்குகளுடைய எண்ணிக்கை தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கே எதிர்த்த ஒரு ஆட்சியும் ஒரு கட்சியும் ஒரு தலைவர்களும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருந்து அகற்றப்பட வேண்டும். மக்கள் இந்த தேர்தலில் அந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் முழு மனதோட நம்புறேன்.